முதலாம் அதிகாரம், யாக்கோபு நிருபம் முதலாம் அதிகாரம் 20வது வசனம். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. யாக்கோபு இந்த நிருபத்தை 12 கோத்திரத்தாருக்குத்தான் எழுதுகிறார். அது முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தில் பார்க்கிறோம். இங்கே சொல்லுகிறார், மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. இங்கே மனுஷர் என்று சொல்லுகிறது தேவ மனுஷர், அதை பற்றித்தான் சொல்லுகிறார். ஏனென்றால் இது விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட நிருபம். மனிதரை 2 வகையை தான் பிரிக்க முடியும். ஒன்று தேவ மனிதர், 2வது உலக மனிதர். தேவ மனிதருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று சொன்னால், நாம் கோபப்படுகிறதுனால தேவன் கிரியை செய்கிறது தடைபடும் என்ற சத்தியம் கூட இந்த இடத்துல எழுதியிருக்கிறது. இன்றைக்கு மாலையில உங்களோடு கூட சேர்ந்து தேவ மனிதருடைய கோபம், இன்னொரு வகையில் சொல்ல போனால் விசுவாசியின் கோபம் என்ற தலைப்பில் நான் பேச போகிறேன். என்ன செய்தி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் இந்த காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த யோசனை சடிதியாய் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். நான் ஆயத்தப்படுத்த விரும்பின செய்தி சடிதியாகத்தான் ஆண்டவர் அதை கொடுத்தார். அதை ஆயத்தமும் செய்தேன். ஆண்டவர் இந்த செய்தியை கொடுத்ததற்கு காரணம் இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று இரவு 9 மணி வரையில நான் தீர்மானிக்கவில்லை, யோசிக்க கூட கிடையாது. ஆனால் தேவ ஆவியானவர் எழுதப்பட்ட கர்த்தருடைய வசனத்திலிருந்து இந்த காரியங்களை விசுவாசிகள் அறிந்திருக்க வேண்டும் என்ற நிலைமையிலே இந்த தலைப்பின் பெயரில் பேசும்படி ஆயத்தப்படுத்தும்படி ஒழுங்கு செய்தாரா என்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவ மனுஷனுடைய கோபம் தேவனுடைய கிரியை தடுக்கும் என்று சொன்னால், அதனால தேவனுடைய நீதி விளங்காது என்று சொன்னால், நாம் கோபப்படக்கூடாது என்பதுதான் இங்கே சத்தியம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சகலவிதமான கோபம் அதை விட்டுவிட வேண்டும் என்று பவுல் சொன்னதாக நான் பார்க்கிறோம். சகலவிதமான பாவம் என்று சொல்றார். அது என்னென்ன வகைகள் என்று நான் இப்ப சொல்லவில்லை. பெரும்பாலும் நான் செய்கிற எந்த பிரசங்கமா இருந்தாலும் சரி, அது சிறுவருக்கோ வாலிபருக்கோ சபையாருக்கோ சுவிசேஷ கூட்டம் பேசினாலும் அது முழு செய்தி என்று சொல்ல முடியாது. அது ஒரு வரைபடம் போலதான் பேசுகிறேன். சில செய்திகளை முழுவதுமாக பேசுவதற்கு 1 மணி நேரம் போதாது. அந்த வகையில் இங்கே தேவ மனுஷருடைய கோபம் விசுவாசியுடைய கோபம் என்று பேசும் பொழுது ஒரு வரைபடம் கூடத்தான் பேச முடியுமே தவிர முழுதுமாக நான் பேச இல்லை. அப்படி பேசுகிறது ஆண்டோட சித்தமும் அல்ல. விசுவாசிகள் கோபப்படக்கூடாது, அது ரொம்ப கொடுமையான ஒன்று என்பதை வேத வசனத்தில் நான் விளக்க விரும்புகிறேன். ஆண்டவர் அதற்கு கிருபை அளிப்பாராக. இந்த கோபம் என்று சொல்லும் பொழுது அது சாத்தானுடைய குணம், பிசாசினுடைய குணம். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவன் மிகுந்த கோபம் அடைந்து அவன் பூமியில இறங்கினான் என்று பிசாசை பற்றி சொல்லப்பட்டது. கோபக்காரன். அதோடு கலாச்சரிக்கல் நிருபம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால் மாம்சத்தின் கிரிகளை பற்றி ஒரு ஜாபிதா சொல்லுகிறார் பவுல். அதுல கோபம் என்ற காரியத்தை கூட சொல்றாரு. ஆகவே அது மாம்சத்தினுடைய கிரியை. பிசாசு தானே அதை செய்யலாம், உலக மனுஷர் தானே, ரசிக்கப்படாதவங்க தானே கோபப்படலாம். விசுவாசிகள் எப்படி கோபப்படலாம்? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல
கோபம் மூண்டு அந்த இடத்தை விட்டு அவன் போய்விட்டான் என்றே சொல்லப்பட்டது. யாரு? சிம்சோன் இஸ்ரவேலை ரட்சிக்க தொடங்குவான் என்று பிறக்கிறதுக்கு முந்தையே சொல்லப்பட்டபடி பிறந்தான், ஊழியம் செய்கிறான். 20 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான் என்று பைபிள் சொல்கிறது. ஆனால் அவன் கோபம் மூண்டு அந்த இடத்தை விட்டு போனான். அப்புறம் என்ன பயங்கரமான செய்தான் என்று அடுத்த அதிகாரம் சொல்லுது. யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க பார்த்தா, அந்த ஜனங்கள் மனம் திரும்பினதை பார்த்த போது யோனாவுக்கு ரொம்ப ரொம்ப கோபம், மிகுந்த கோபம். இவங்க கோபப்பட்டதுனால தேவனுடைய நீதி நடந்ததா? மனசுடைய கோபம் தேவனுடைய நீதியா நடப்பிக்க மாட்டாது. கோபப்படுறான் உலகம் மனுஷன், அவனிடத்துல ஆண்டவர் ஒரு கிரியும் செய்யறதில்லை. விசுவாசிகள் கோபப்பட்டா ஆண்டவர் கிரிய தடுத்து போடுறீங்க. ஆண்டவர் உங்களிடத்துல கிரிய செய்யறதுக்கு நீங்களே தடையாக மாறிடுங்க. அதனால கோபம் இனி உள்ள காலத்துல ஆகவே ஆகாது. நல்ல சில கோபங்கள் இருக்குது, அதை பைபிள படிக்கலாம். ஆனால் சில கோபங்கள் மோசமான கோபங்கள். அதைத்தான் இந்த 12 கோத்திரத்தாருக்கு யாக்கோபு ஞாபகப்படுத்துகிறார். அந்த 19 வசனத்துல கோபிக்கிறதுக்கு தாமதம் காட்டுங்க, நியாயம் சொல்லாதீங்க, தாமதம் காட்டிட்டு அந்த கோபத்தை இல்லாமல் ஆக்கி விடுங்கள் என்ற கருத்துல தான் அவர் சொல்லுகிறார். இந்த சிம்சோனையும் யோனாவை பற்றி சிந்தித்தால் அவள் ரொம்ப ஆவிக்கிரிய மனசுல இருந்து நாம் வழக்கெடுக்க முடியாது. சிக்கப்பட்டவங்க பரலோகத்துக்கு போறவங்க, ஆனால் அவள் ஆவிக்கிரிய மனசு மாதிரி தெரியல. அந்த வரலாறு படிச்சா, ஏது சிம்சோனுடைய வரலாறு படிச்சு பாருங்க, யோனாவுடைய வரலாறு படிச்சு பாருங்க, அவங்க ஆவிக்கிரிய மனசு மாதிரி செயல்படல. ஆனால் இனி நான் 4 குறிப்புகள் உங்களுடைய கவனத்தை கொண்டு வருகிறேன். அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, ரொம்ப ஆவிக்கிரிய மனுஷர்கள். அப்படிப்பட்டவர் கோபப்படும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர்களில தன்னுடைய நீதியை அவர் நிறைவேற்ற முடியாம கிரியை செய்ய முடியாதபடி தடுக்கப்பட்டார். ஒருவேளை சத்தியம் அறியாத விசுவாசிகள், ஆவிக்கிரிய வளர்ச்சி இல்லாத விசுவாசிகள், நம்மை போன்ற சபைகள் அல்லாத மற்ற சபைகள் இருக்க வேண்டும் என்றால் கோபப்படலாம். ஆனா நீங்களும் நானும் சத்தியத்தை படிச்சுட்டோமே, பலமுறை படிச்சுட்டோமே, பலமுறை கேட்டுட்டோமே, நாம் கோபப்படலாமா? தேவ மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நான் விசுவாசிகள் ஏன் நாம் தேவ கிரியைக்கு நாமளே தடையாக மாறுகிறோம்? சொல்ல போனால் நான் இந்த 4 குறிப்புகளை சொல்லும் பொழுது விபசாரம் எவ்வளவு பயங்கரமான பாவமோ, அதுபோல கொலை எவ்வளவு பயங்கரமான பாவமோ, அதை போன்ற ஒரு பாவம் தான் கோபம் என்பதை நான் ரொம்ப விளக்குறேன். இத நீங்க படித்த பிற்பாடு கேட்ட பிற்பாடு நீங்க கோபப்பட்டீங்கன்னு சொன்னா கோபப்பட முடியாது. நான் சொல்ல ஒரு தேவனுடைய வசனமா இருந்தா சரி. அந்த 4 குறிப்பு படிக்கலாம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசியுங்கள். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தாவீது ராஜா இந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்ட போது வெகு கோபமாய் இருந்தான். பாருங்கள், தாவீது ராஜா இந்த காரியங்களை கேட்டபோது வெகு கோபமாய் எரிந்தான் என்று எழுதிக்கிறேன். அப்படி வெகு கோபமாய் எரிய வேண்டிய அவசரம் தான் என்ன? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. சொல்ல போனால் அந்த கிதியோனை போல, சிம்சோனை போலவோ அல்லது யோனாவை போன்ற ஒருவர் அல்ல இந்த தாவீது ராஜா. தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி ஊழி செய்து நித்திர அடைந்தான் என்ற லைஃப் ஹிஸ்டரி தேவாவியானவர் புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறார். அப்போ சிலர் 13ஆம் அதிகாரத்தில் அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது இப்படி கோபமா எரிவார் என்று யாராவது சிந்திக்க முடியுமா? ஒரு சாதாரண விசுவாசி கோபம் போட்டு ஒரு எரிச்சலான கோபம் உடையவரா இருந்தா அது வேற காரியம்.
இவர் இந்த மாதிரி கோபமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் முன்பு செய்த பாவம், அந்த பாவம் அவருக்கு வந்து பலிக்குது. அதனால அவர் வெகு கோபமாயிருந்தார். இன்னொருவனுடைய மனைவியை கெடுத்து நாசப்படுத்தினார் புருஷன் இருக்கும்போது. அப்புறம் புருஷனையும் கொன்று போட்டார். இது உலக மனுஷன் கூட செய்ய பயப்படுவான், ஆனா தேவனுடைய மனுஷன் செய்தார். அந்த பாவத்தை ஆண்டவர் அவருடைய குடும்பத்தில் விசாரிக்கிறார். அந்த காரியத்தை கேள்விப்பட்ட தன்னுடைய சொந்த மகள் கற்பழிக்கப்பட்டால் தன்னுடைய மகனாலே என்று அறிந்த பொழுது கோபமா இருந்தான். அப்படி சொன்னா பாவம் இல்லையே, கோபம் இல்லை. ஆனால் எங்கே பாவம் இருக்கிறதோ நிச்சயமாக கோப குணம் இருக்கும். தாவீது பாவம் செய்யவில்லை என்றால் இந்த இடத்துல கோபமா எரிய வேண்டிய அவசியம் என்ன? சில வேளைகளை பாவம் செய்யும் பொழுது அது ஒன்றும் செய்யறதில்ல, நம்ம பாதிக்கிறதில்ல. யார் சொன்னது? யோபுவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, கோபத்தினால உமை நீரே பீறாதபடிக்கு அப்படின்னு யார் ஒருவர் கோபப்படுகிறார்களோ அந்த கோபம் அவர்களைத்தானே பீறி போறோம். ஒன்று ஆத்மாவில பீறுதலை உண்டாக்கும், இன்னொன்று சரீர சம்பந்தப்பட்ட நிலைமையில பீறுதலை உண்டாக்கும், காயப்படுத்தி போடும் பாவம். அதற்கு தாவீது இடம் கொடுத்திருக்கலாமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறா, இந்த தாவீதை பற்றி ஒரு அருமையான காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன தெரியுமா? அவள் சிவந்த மேனியும் செக்கச்சவேன்னு இருப்பான் தாவீது. அழகான கண்களும், கண்ணில கூட ஒரு அழகு, நல்ல முகரூபம் உள்ளவனா இருந்தான். யாரு பார்த்தாலும் செக்கச்சவேன்னு இருக்கிறானே, நமக்கு கூட இப்படி கண்ணு இல்லையா? அழகான கண் இருக்குது, நல்ல முகரூபம் உள்ளவனா இருக்கிறானே. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த அந்த தாவீது வெகு கோபமா இருந்த போது நடந்த காரியம் என்ன தெரியுமா? பாவம் இல்லையா? கோபம் இல்லை. பாவம் இருந்தா கண்டிப்பா கோபம் வரும். நீங்க கோபப்பட்டா உங்கள்கிட்ட உள்ளத்துல பாவம் இருக்கிறன்ற அர்த்தம். அப்படி கோபப்பட்ட பொழுது யாரு மேல கோபப்பட்டாருன்னு நினைக்கிறீங்க? அந்த செய்தி சொன்ன இடத்துலயும் கோபம். அந்த சமயத்துல யாரு வந்தாலும் சரி, அரசியல் இருந்த ஆளுக வர்றாங்களா, மார்க்கத்திலிருந்து ஆளுக வர்றாங்களா, இவர் பெற்ற ஆண் பிள்ளைகள் வர்றாங்களா, பசேபாலே வர்றாங்களா, யார் வந்தாலும் கோபமா எறிவார். பாருங்க, இப்படி கோபமா எரியும் பொழுது யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்றாரு, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே அப்படின்னு சொல்றாரு. கோபம் ஓரளவுக்கு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் நல்லா தான் இருப்போம். ஆனா அந்த எரிகிற கோபம் வந்துட்டா கண்ணு ஒரு மாதிரியா போயிரும், முகம் ஒரு மாதிரியா போயிரும், சரீரம் எல்லாம் சூடாயிரும், டென்ஷன் ஆயிரும். அது முழு ஆழ்த்தன்மைய பாதிக்கும். அது சரீரம் மாத்திரமல்ல, ஆத்ம வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, ஸ்பிரிச்சுவல் லைஃப். கோபமா இருக்கிற ஒருத்தருக்கு ஒன்னையுமே செய்ய மாட்டார், அப்படியே நின்ற இடத்துல நிற்பார். அதனாலதான் கோபம் என்று சொல்லும் பொழுது அது சாதாரண பாம்பு நம்ம விளக்கம் எடுக்கக்கூடாது. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்? கோபம் நிஷ்டூரம் உள்ளது. அந்த வார்த்தை கோபத்துக்கு சொல்ல வேண்டிய கடைசி வார்த்தைன்னு சொல்லணும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்லி கோபத்தை விளக்க முடியாது. தாவீதுக்கு இருந்த கோபம் என்று சொல்லுகிறது அது என்ன தெரியுமா? அது நிஷ்டூரம் உள்ள ஒரு கோபம், நிஷ்டூரம் உள்ள ஒரு கோபம். இந்த கோபத்தினால ஏற்பட்ட விளைவு என்னவென்று கேட்டால், கோபமா இருந்தார் பாத்தீங்களா, இப்போ இவர் யாரிடத்திலையும் தொடர்பு வைக்க மாட்டார், யாரையும் இவர் பிடிக்கவும் செய்யாது. மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்குது, சமுதாயத்தில் ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா இவர் தனிமையில அவரை கொண்டு வந்துட்டார் இந்த கோப குணத்தினால.
அவர் தான் எழுதினார் 102 சங்கீதம் 6 7 நான் வனாந்திரத்தில் இருக்கிற நாரைய போல மரத்தின் மேல உட்கார்ந்து தூக்கம் இல்லாத இருக்கிற குருவியை போல ஆனேன், தனித்தவனானேன். ஏன் கோப குணம் என்று சொல்லுவது நீங்க லேசா விளக்கம் எடுக்க கூடாது. நீங்க பாவம் செய்ததனுடைய விளைவுதான் உங்களுக்கு கோபம் வருது. ஆண்டவர் பாவத்தை யார் பாவம் செய்தாலும் சிறிதும் பெருமான காரியத்தை ஆண்டவர் விசாரிக்காம விடுறதே கிடையாது. அப்படி கோபப்படும் பொழுது அது நம்முடைய சரீரத்தையும் பாதிக்கும், நம்முடைய ஆத்மாவையும் பாதிக்கும். ரெண்டாவது, யாரிடத்திலையும் நம்ம தொடர்பு அன்றைக்கு வைக்க முடியாது. தொழில போனாலும் கோவப்படுவோம், வீட்டுல போனாலும் கோவப்படுவோம், சபையில வந்தாலும் கோவப்படுவோம். நாம தனிமையான நிலைமைக்குள்ள வந்து சேரும். இவர்தான் சொல்றாரு, என்னுடைய ஆத்மாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்ல, என கவனிப்பார் யாரும் இல்ல. கோபக்காரர் யாருக்கு விசாரிப்பாங்க? அவரை யாரும் ஆதரிப்பாங்க? அந்த கோபம் தீர்ற வரைக்கும் பக்கத்துல யாருமே போக முடியாது. அதனாலதான் யாக்கோபு என்ன சொல்றாரு, மனசுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஆண்டவரும் ஒன்றும் செய்ய முடியல. அந்த தாவீதுக்கு அவரும் விலகி நிற்கிறாரு, எல்லாரும் விலகி நிற்கிறாங்க. இந்த கோபம் தீர்ற வரைக்கும் அவர் என்ன நடக்க போகுன்னு நம்மளால சொல்ல முடியாது. தாவீது கோபப்பட்டார். சில வேளைகளில் எவ்வளவு பெரிய தேவனுடைய மனுஷர்களும் சில வேளைகளில் விவரிக்க முடியாத பாவத்தை செஞ்சு போடுறாங்க. வெளிநாட்டுக்கு போய் தமிழ் டேவிட் என்ற பெயர் வாங்கின ஒரு தேவனுடைய மனுஷன், அவர் தங்கியிருந்த வீடு இல்ல யாருக்கான்னு கேட்காம தங்கியிருந்தார். ஒரு வித தங்கி இருந்தா அந்த மனுஷனை கெடுத்து போட்டா. தமிழ்நாட்டுக்கு வருது விட்டு போட்டு ஓடி போயிட்டாரு சிலோனுக்கு. வாடகைக்கு வீடு எடுத்து கதவின் ஜனம் திறக்க மாட்டேன்ட்டாரு மாசக்கணக்கா. எத்தனை கொடுமை அது! அதோட தியோடர் வில்லியம்ஸ் இன்னொரு முறை யாரும் பறக்க மாட்டாங்க. தியோடர் வில்லியம்ஸ் மாதிரி தமிழகத்துல சத்தியத்தை சத்தியமாய் மனுஷன் பேசணும். எந்த அசத்தியத்துக்கும் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காத மனுஷன். பாத்தீங்களா, அவர் பாவத்துல விழுந்து போனாரு. அப்புறம் அவரிடத்துல போய் நம்ம பேச முடியுமா, பழக முடியுமா? அதனால இந்த ஆவிக்குரிய மனுஷர்கள் என்று சொல்றவங்க ரொம்ப கவனமா இருக்கு. ராசி யாரு ரொம்ப சோதிப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? முன்னணியில் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த ஊழியக்காரன், அந்த மூப்பன். இந்த ஆளுகளை இந்த மாதிரி கோபத்துல தள்ளி விட்டு தேவனுடைய கிரியை அவருடைய அந்த மனுஷனுடைய வாழ்க்கை இல்லாதபடி தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியாதபடி செஞ்சு போடுவான். அதனால பாவத்தை பற்றி நாம் கவனமா இருந்தால் நாம கோபப்பட வேண்டிய ஒரு அவசரம் கிடையாது. பாவம் சாதாரண காரியம் அல்ல. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டான். ஆண்டவருடைய வாழ்க்கையில கிரியை செய்யல, நான் இருந்தேன்னா ஆண்டவருடைய வாழ்க்கையில கிரியை செய்யல, நான் இருக்கிறத சாகிறது நல்லது. எனக்குள்ள வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பிரயாசத்தின் அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். இப்ப தாவீதுக்கு ஒன்னும் பண்ண முடியல. அப்படித்தானே சொல்லணும். தாவீது கோபமாயிருந்தார். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டார். இரண்டாவது கோபப்பட்டது யார்? 2 நாளாகமம் 16 அதிகாரம் 10வது வசனம். இங்கே பாருங்க, சினத்தால் கடுங்கோபம் கொண்டார் ஆசாராஜா. அவருக்கு சினம் வந்தது. சினம் அது கடுங்கோபமாக மாறினது. அது யாருக்கு என்றால் ஆசாராஜாவுக்கு. சினத்தால் கடுங்கோபம் கொண்ட ஆசாராஜா. தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற தாவீது கோபமா எய்கிறார். தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியல. அவர் கோபம் ஆறின விற்பாடு, பாவத்தை முழுவதுமா அறிக்கையிட்ட விற்பாடு தான் தேவன் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்தார். இங்க பாருங்கள், சினத்தால் கடும் கோபம் கொண்ட ஆசாராஜா. இவர் என்ன ஒரு சாதாரண ராஜாவா? நீங்க ஆசாராஜாவுடைய சரித்திரத்தை படித்தால் அவர் பழைய ஏற்பாட்டுல ராஜாவா இருந்த ஒரு விசுவாசி, நியாயப்பிரமாணத்தின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவர்.
ஆனால் நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டில் வரும்போது ராஜரீக ஆசாரியர் என்று பேதுருவும் சொல்லுகிறார், யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் ராஜா ஆசாரியனாக முடியாது, ஆசாரியன் ராஜாவாக முடியாது. புண்ணியவான் சிலுவையில மரித்த மரணத்தினால செஞ்சின பரிசுத்த ரத்தத்தினால நம்மை கழுவி ஆண்களையும் பெண்களையும் ராஜரீக ஆசாரியராக மாற்றி இருக்கிறார். ஆனால் இந்த ராஜாவிடத்துல காணப்பட்ட நல்ல குணங்கள் மணவாட்டி சபையாக மாற்றப்பட்ட பலமுறை பல பிரசங்கத்தை கேட்ட நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா என்பதே ஒரு கேள்விதான். நீங்க அந்த சரித்திரத்தை படிச்சு பாருங்க, ஆசா ராஜாவுடைய ஜீவிய சரித்திரத்தை. நல்ல ராஜா, நல்ல விசுவாச ராஜா என்று சொன்னா எவ்வளவு அந்தஸ்துக்குரியவன். ராஜாவுக்கு மேல ஒரு அதிபதி யாரும் இல்லை என்பதுதான் உலக ராஜாக்களை, உலக அதிபதிகளை பற்றி சொல்லப்பட்ட காரியத்தில் பைபிள்ல சொல்ல ராஜா தான் பெரிய ஆள். நல்ல விசுவாசி, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை அகற்றுவார், ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்வார். அது எழுதியிருக்கு. ஆனால் இங்க சிறந்து கடுங்கோபம் கொண்டாரு. தாவீது யார் மேல கோபம் கொண்டாருன்னா யாரை பார்த்தாலும் கோபம் அவருக்கு. அது என்ன விசுவாசின்னு தெரியல, என்ன பக்தன்னு தெரியல. இங்க பாருங்க, இந்த ஆசா ராஜா ஞான திருஷ்டிக்காரன் மேல கோபப்பட்டார். அந்த ஞான திருஷ்டிக்காரன் என்ன சொன்னா தெரியுமா? இந்த விஷயத்துல நீர் மதி இல்லாதவராய் இருந்தீர், உனக்கு புத்தியை பயன்படுத்த தெரியல, இது முதல் கொண்டு உனக்கு யுத்தங்கள் நேரிடும் அப்படின்னு உண்மையாத்தங்க சொன்னாரு. அவர் நினைச்சு சொன்னதில்ல, ஆண்டவர் போய் அந்த ராஜாட்ட சொல்லு, அவன் செய்த தப்பிதற்கு தண்டனையா சொல்லுன்னு சொன்னாரு. அந்த தீர்க்கதரிசி அதை சொன்னாரு. உள்ளத சொன்னதுக்கு எனதுக்கு இந்த ராஜா ஒரு விசுவாசியான ஒரு ராஜா. இந்த அதுங்க பாருங்க, 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இப்போ தீர்க்கதரிசின்னு சொல்றவன் பழைய காலத்துல ஞான திருஷ்டிக்காரன் என்று அறியப்பட்டானா. அப்ப பழைய ஏற்பாட்டுல ஞான திருஷ்டிக்காரன், இப்போ அவன் தீர்க்கதரிசி. அப்ப இந்த ஞான திருஷ்டிக்காரன் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல அவர் தீர்க்கதரிசி. அது சொன்ன உடனே இந்த ஆசாராஜா, ஆமா நான் புத்தி இல்லாமத்தான் செய்துட்டேன், இந்த விஷயத்துல நான் மதி இல்லாம நான் போயிட்டேன், என்ன மன்னிக்கணும், எனக்கு யுத்தம் நேரிடாதபடிக்கு ஏதாவது வழி சொல்லுங்க, நீங்க தேவனுடைய ஊழியராச்சே, தீர்க்கதரிசியாச்சே, ஞான திருஷ்டிக்காரனாச்சே, எனக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்றதை விட்டு போட்டு அந்த ஞான திருஷ்டிக்காரன் மேல சினமடைந்து கடுங்கோபம் கொண்டார் என்று நெகேமியா 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல ஆண்டவர் பழைய காலங்கள்ல ஆண்டவர் சிலையில மறிக்கிறதுக்கு முந்தி வரையில எத்தனை தீர்க்கதரிசிகள் எழுப்பினார், அதுக்கு நம்பரே கிடையாதுங்க. நிறைய பேர் எழுப்பியிருக்கிறார். அவங்க ஜனங்கள் ஆண்டோடைய வழி விட்டு விலகும் போது, பாவம் செய்யும் போது திடசாட்சியாய் கடிந்து கொள்வார்களாம். அப்படி எழுதியிருக்கு, திடசாட்சியாய். ஓசியாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டு நான் என்னுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவளை வெட்டினேன், அதன்படினேன் சொல்றார். அவர் செத்து போனாலும் அவர்கள் மூலமாக நான் சொல்லுகிற காரியங்கள் உங்களுடைய பிதாக்கிடத்துல பலிக்கவில்லையா அப்படின்னு சொல்லி சகரியாவின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த தீர்க்கதரிசி, இந்த ஞான திருஷ்டிக்காரன் ஆண்டவர் சொன்னதை ராஜாட்ட சொல்லணும்ல. இந்த ராஜா சரியாயிட்டு அந்த ஜனசமுதாயத்துக்கு எவ்வளவு நல்ல காரியம் என்று உள்ளதையே தான் சொன்னார். உள்ளதை சொன்னதுக்கு ஒரு பிடிக்கல இந்த ராஜாவுக்கு. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, நான் சத்தியத்தை சொன்னதுனாலே உங்களுக்கு சத்துருவானேனோ. சத்தியத்தை சொல்லும் போது எதுக்கு சத்துருவாகலாம்? சத்தியத்தை சொன்ன பவுல போல் சொன்னேன், நாங்கள் அதற்காக தேவனை துதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்றான். நீ தரசப்பட்ட கிருத்திய பெற்ற தரசப்பட்டத்துல இருந்தவன், கமானியல் பாகத்திலிருந்து படித்த பெரிய படிப்பாளி, 10 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரனான கோடீஸ்வரன், யூத மார்க்கத்துல அவ்வளவு வைராக்கியம் படிச்சு அவ்வளவு வேத கற்ற மனுச்சு, அதெல்லாம் குப்பைன்னு சொல்லிட்டு ஊழியம் செய்யறீங்க, சத்தியத்தை சொல்றீங்கன்னு சந்தோஷப்படுறதை விட்டு போட்டு சத்தியத்தை சொன்னதுனால நான் சத்துருவானே அப்படின்னு சொன்னா உங்க தேவதூதனை போல ஏற்றுக்கொள்ள மாட்டான், கிறிஸ்திய போல ஏற்றுக்கொள்ள மாட்டான், எங்களுடைய கண்ணை பிடிக்க கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. தவறான உபதேசத்துக்கு போன போது அப்பதான் பவுல் சொல்றாரு, சத்தியத்தை சொன்னதுனால சத்துருவானேனோ. ஆண்டவர் அவரே சத்தியத்தை சொல்லும்படியே நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சத்தியத்தை சொன்னாரு, அதனாலதான் அவருக்கு சுலுவ மரணமே கிடைச்சது. இந்த தீர்க்கதரிசி வைத்து பொழப்புக்காக ஊழியம் செய்யறவனா இருந்தால், அல்லது ஆண்டவரால் நியமிக்கப்படாத ஒரு தீர்க்கதரிசியாக
ஞான திருஷ்டிக்காரனா இருந்தா இந்த ராஜாவிட்ட போய் நீர் இந்த காரியத்துல மதி இல்லாதவரை இருந்து இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் இருந்து சொல்ல மாட்டாங்க. அந்த தைரியம் வராது. நாம் அப்போஸ்தலர் 4:13 வாசிக்கிறோம். யோவானும் பேதுருவும் கல்லாதவர்களா இருந்தும் பேதமை உள்ளவர்களா இருந்தும் அவங்க இவ்வளவு தைரியமா பேசுறாங்களே, கற்கவும் இல்ல, பேதமை உள்ளவங்க. எப்படி இந்த தைரியம் உங்களுக்கு கிடைச்சது? அவங்க இயேசுவோடு இருந்தாங்க. அப்ப இந்த தீர்க்கதரிசி, இந்த ஞான திருஷ்டிக்காரன் ஆண்டவரோட பழக்கம் உள்ளவனா இருந்ததுனால இந்த ராஜாவை யார் திருப்புறது? அதற்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார். இந்த ராஜா செய்த காரியத்தை பற்றி இதற்கு முந்தின அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்களா? இந்த இவன் ஆளுகிற அந்த சாம்ராஜ்யத்துக்கு எதிரா அந்நிய ராஜா வர்றான். உடனே இந்த ராஜா என்ன பண்றான்? ஜபத்துக்காக தானும் ராணுவ வீரர்களையும் ஜனங்களையும் சேர்த்து அவங்களுடைய சார்பில் அவனுக்கு பெரிய ஜபம் பண்றான். பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உமக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்களுக்கு இந்த சத்துருக்கள் மத்தியில் நிற்க பலன் இல்லை. தேவனே எங்களுக்கு துணை நில்லும். ஆண்டவர் துணை நின்று எதிரிகளை வென்று அதான் நடந்தது. ஆனால் எப்ப நடந்த காரியம் என்ன தெரியுமா? உள்ள இந்த சாலமோன் பாவம் செய்த பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்கள்ல 2 பிரிவா பிரிஞ்சாங்க. யூதா என்று இஸ்ரவேல் என்றும். இது என்ன பண்ண தெரியுமா? உள்நாட்டு போர் ஏற்பட்ட பொழுது அதை சரி செய்யாம இந்த உள்நாட்டு போர் நடக்கிறதுக்கு வெளியில இருக்கிற அஞ்ஞானிகளை, அதாவது ஆண்டவரை நம்பாத ஜாதிகளை கூப்பிட்டு இந்த உள்நாட்டு போரை அடக்க விரும்பினான். ஆண்டவரை சார்ந்து கொள்ளல. அதாங்க நடந்தது. அதனால சட்டம் அதத்தான் இந்த தீர்க்கத்தை சொல்றாரு. நீர் ஆண்டவரை சார்ந்து கொண்ட பொழுது ஆண்டவர்களுக்கு ஜெயம் தர இல்லையா? இப்ப உள்நாட்டில் இருக்கிற போருக்கு ஆண்டவர் விரும்பாத அஞ்ஞானிகளை கொண்டு வந்து இந்த ஜனங்களை அடக்க பார்த்தையே. இந்த காரியத்தில் நீர் மதி இல்லாதவராயிருந்து இது முதற்கொண்டு யுத்தங்கள் நேரிடும். அப்பதான் அந்த ராஜாவுக்கு பயங்கரமான கோபம். ஏயா, நான் யார் தெரியுமா? ராஜாவாக்க நீ சாதாரண ஒரு ஊழியக்காரன். நீ என்னை கண்டிக்கிறதுக்கு நான் அனுமதிப்பேனா? இது இப்படி உலக மனுஷன் உலக ராஜா சொல்லிட்டேன் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஆனா இவன் ஒரு கர்த்தருடைய மனுஷன், விசுவாசியான ராஜா, நல்ல குணங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில இருந்திருக்குது. ஆண்டவரோட சார்ந்து வெற்றி பெற்றிருக்கிறான். இப்ப பாருங்க, இந்த தீர்க்கதரிசிய என்ன பண்ணான் தெரியுமா? அவன் மேல சினம் கொண்டு கடும் கோபம் கொண்டு என்ன பண்ணான் தெரியுமா? காவலில வைத்தான். நீ இனிமே நடக்க கூடாது, நடந்தாத்தானே நீ பேசுற, புடிச்சு உள்ள காவல்ல போடு என்று காவல்ல போட்டான். பாத்தீங்களா? அவனுடைய கோபம் குணம் தான் என்ன செய்கிறேன் என்று கூட அறியாம அவனை மூடனாக்கி போடுச்சு அந்த ராஜாவை. ஆனா ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு உள்ள ஓடுறமே, இவன் நமக்கும் செய்தி சொல்ல வேண்டியவன், ஜனசமுதாயத்தில் ஆயிரமான பேருக்கு செய்தி சொல்ல வேண்டியவனை கொண்டு சிறையில போடு. சரியா? செய்யக்கூடாது. எரேமியா சிறைக்குள்ள கடந்த பொழுது பாபிலோன் அசிரியா ராஜாக்கள் எரேமியா விடுதலை பண்ணாங்க. அஞ்ஞானிகள் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை விடுதலை பண்றாங்க. இஸ்ரவேல் மக்கள் விடுதலை பண்ணாம போன போது இவன் என்ன பண்றான் பாருங்க, இந்த ராஜா தீர்க்கதரிசிய ஞான திருஷ்டிக்காரனை சிறைக்குள்ள போடுறான். அது நடந்தது. இந்த இவனுடைய கோபத்தினால ஏற்பட்ட விளைவு பார்த்தால், மன்னிக்கணும், என்னை பழிக்கனுடைய கோபம், என்னை பழிக்கனுடைய கோபம் என்ன பீறுகிறது. அப்போ இந்த தீர்க்கதரிசிய அவர் பழிக்கிறார். யாரு? ராஜா. இதனால அவர் சந்தோஷமா இருந்திருப்பாரு நினைக்கிறீங்களா? அந்த கோபம் அவரையே தீருது. அப்போ இவரும் பாதிக்கப்பட்டார் அந்த கோபத்துல, அதோட கூட தீர்க்கதரிசியும் பாதிக்கப்பட்டார். அப்படித்தான் நாம் பைபிள பார்க்கிறோம். இவர் கொண்டு போய் சிறையில போட்டாரு. கோபப்பட்டு இந்த விசுவாசியான ராஜா தேவனுடைய கோபம், அதாவது மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நிதியை நடத்திக்க மாட்டாது இல்லையா? இவரை கொண்டு சிறையில போட்ட போது அந்த தீர்க்கதரிசி நிலைமை நீங்க பார்த்தீங்களா? அப்படித்தான் இருந்திருக்கணும். 105 சங்கீதம் 18 வாசிக்கும் போது, செய்யாத குற்றத்தை செய்ததாக யோசேப்பின் பேர்ல பழி போட்டு அவனை கொண்டு சிறையில போட்டாரு அந்த போத்திபார். 2 ஆண்டு காலம் யோசேப்பு சிறையில் கிடந்தார். அப்போ அவருடைய நிலைமை என்ன என்று சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள்.
என்னென்னவெல்லாம் பாவம் செய்யறத எனக்கு காலில் விளங்குபடாம ஊர் உலகம் எல்லாம் தெரிஞ்சு குடும்பத்தை கெடுத்து சபையை கெடுத்து சமயத்தை கெடுக்கிறேன். யாரையும் கெடுக்காத ஒரு மனிதன் இந்த யோசேப்பை கொண்டு சிறையில போட்டு விலங்கு போட்டு காடுகளில் விலங்கு போட்டு அவனை ஒடுக்கினார்கள். அது மாத்திரமா அவனுடைய பிராணன் இரும்பில அடைக்கப்பட்டு கிடந்தது. எத்தனை கொடுமை! இளம் பிராயத்துல செய்த பாவத்துக்கு அப்படி நடந்திருந்தா கூட அதை நியாயம் என்று ஒத்துக்கொள்வானா? ஒரு பாவம் செய்யலையே, ஆனா என்ன காலில் போய் விலங்கு போட்டு ஒடுக்காங்களே, என்னுடைய பிராணம் இரும்புக்குள்ள கிடக்குது, எப்ப சாவன் கூட செத்து போகும் போல தெரியல. இதே மாதிரிதாங்க இந்த பேர் சொல்லப்படாத இந்த ஞான திருஷ்டிக்காரனுக்கு சத்தியத்தை சொன்னதுனால கோவப்பட்ட ராஜா, விசுவாசியான ராஜா ஆசா என்ன செய்யறான்? சிறையில போட்டான். சரி, அப்படி போட்டதுனால ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? தேவனுடைய நீதியின் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடத்திக்க மாட்டாது. இவன் செத்து போன பிறகு சரித்திரம் சொல்லுகிறது அந்த தீர்க்கதரிசி சிறையிலிருந்து விடுதலை பண்ணான். ஆனால் இவன் செய்த பாவத்துக்கு ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? தேவனுடைய நீதி நடக்கவில்லை என்று சொன்னாலும் தேவனுடைய தண்டனையும் அவனுக்கு வந்தது என்று பைபிள் சொல்லுகிறது. அது என்ன? 2 நாளாகமோ 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. 2 நாளாகமோ 16-12. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்துல தன் கால்களிலே வியாதி கண்டு அவன் நோவு மிக உக்கிரமா இருந்தது. பாத்தீங்களா? இந்த தேவனுடைய தீர்க்கதரிசியை கொண்டு போய் கால் நடக்க முடியாதபடி சிறைக்குள்ள போட்டு காலை விலங்கு போட்டு ஓடிக்கினான். கர்த்தரை பார்த்துட்டு இருந்தாரு. ஓஹோ, உன் கோபக்கோணத்தினால என்னுடைய உண்மையான ஊழியக்காரனை நீ கொண்டு போய் சிறையில போட்ட, அந்த மனுஷன் நடக்க முடியல. சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல எவ்வளவு அழகா இருக்கிறது, சமாதானத்தில் சுவிசேஷம் சொல்லுடைய கால்கள். இப்ப அந்த கால்கள் நடக்க முடியாத பண்ணிட்டு சமாதானத்தை சொல்ல முடியாம போயிடுச்சு. நான் பாராம இருப்பேனா? மனுஷன் எதை விதிக்கிறானோ அதை இருப்பான், அதை விட கூடுதலாகவும் அறுப்பான் என்ற நிலைமையில ஆண்டு என்ன பண்ணார் தெரியுமா? அவனுக்கு ஒரு வியாதியை அனுப்பினார். அது என்ன? கால்களிலே வியாதி கண்டு. வேற இடத்துல வியாதி வந்திருக்கிறது. அவன் தேவனுடைய தீர்க்கதரிசிய கோப குணத்தினால சிறையில போட்டு காலை நடக்க முடியாதபடி வேதனை கொடுத்த வழங்க போட்டு, நீ செய்தது கொஞ்சம், ஆனா நான் உனக்கு அதிகமா செய்யறேன். அவனுடைய கால்களே வியாதி கண்டு அந்த நோவு மிகவும் உக்கிரமாயிருக்குன்னு சொன்னா நடக்க முடியுமா? தூங்க முடியுமா? ஒரு ராஜாவுக்கு எப்படி நடக்கலாம்? ஒரு விசுவாசியான ஒரு ராஜாவுக்கு நடக்கலாமா? கோப குணத்தினுடைய விளைவு எவ்வளவு பயங்கரம் நீங்க பாத்தீங்களா? இத வேற விபச்சாரம் வைத்து தானே பண்ணலாங்க. ஒரு தீர்க்கதரிசி சத்தியத்தை சொல்ற மேல ஏன் கோபப்பட்டான்? ஏன் அவனுக்கு சிறையில் அடைச்சான்? ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனுக்கு பயங்கரமான ஒரு வியாதியை கொடுத்து பரிகாரிகளை தேடினானே, பரிகாரிகள் அவனுக்கு சோகம் கொடுத்தாங்களா? நீங்கள் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 12-13 வசனத்துல வாசிங்கன்னா அந்த ஔஷதமே இல்ல, அந்த வியாதிக்கு அந்த காயத்துக்கு ஔஷதமே இல்லை என்றே ஆண்டவர் சொல்லுகிறார். வால்பாறையில சந்திரன் ரேடியஸ் என்றுதான் முந்தி ரொம்ப அறியப்பட்டது வால்பாறையில. அப்புறம் தான் அந்த மைக் செட் எல்லாம் வந்தது. இப்ப இருக்கிற சந்திரன் அவருடைய அப்பா எல்லாரையும் ரொம்ப பரிகாசமா பேசுவார். கிறிஸ்தவன் என்றா கொஞ்சமும் பிடிக்காது. தெருவில் எவனாவது ஒரு ஊழியக்காரன் போனா தாறுமாறா பேசுவார். என்னை ஒரு முறை அப்படி பேசுவார். நான் பக்கத்துல இப்படி சொன்னேன், ஐயா நீங்க மற்றவங்களெல்லாம் பேசலாம், நான் ஒத்துக்கொள்றேன், ஆனால் நீங்கள் என்ன பேசுறதுக்கு ஏதாவது நியாயம் சொல்லுங்க, நான் அதை கருத்து சொல்றேன்னு சொன்னேன். பயந்து போயிட்டார். அதுக்கு பின்னால என்கிட்ட ரொம்ப மரியாதை இருக்கார். ஆனால் இவர் ஏகப்பட்ட ஊழியக்காரர்களையும் சபையும் தாறுமாறா பேசணும். ஆண்டவர் பொறுத்திருந்து என்ன செய்தா தெரியுமா உங்களுக்கு? நான் கண்ணால கண்ட காட்சியை சொல்றேன். கடைசியில கால ஒரு பயங்கரமான வியாதி வந்து வீங்கி வெடிச்சு செதறி நம்பிக்கையெல்லாம் இறந்து போனார். இது நான் கண்கண்ட காரியம். ஆண்டவர் கோபத்தோட செயல்படுகிற யாரையும் ஆண்டவர் விட்டு வைக்க மாட்டார். பாவி என்றால் பரிசுத்தவான் என்றான். இந்த ராஜா பாத்தீங்களா, அந்த சிறையில கொண்டு போய் அடைச்சு போட்டானே. கோபம் இல்லையே குடும்பம் நல்லா இருக்கு. தாவீது கோபமா எரியவில்லை என்று சொன்னா குடும்பத்துல எல்லாரோடையும் நல்லா பழகலாம், நல்லா பேசலாம்ல. இந்த கோப குணமா இருக்கிற மனைவியால குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி இல்லாம போயிடும். கோப குணம் உள்ள புருஷனால குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியே இல்லாம போயிடும்.
கோப குணமுள்ள ஒரு விசுவாசியால சபையான குடும்பத்துல ஒரு மனுஷம் இல்லாம போயிடும். கோபம் எவ்வளவு பயங்கரமான பாவம் தெரியுமா? அதனாலதான் 12 கோத்திரத்தாருக்கு எழுதும் பொழுது யாக்கோபு சொல்றாரு, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடக்க மாட்டாது. கோபம் இருந்தால் ஊழியம் நடக்காது. எவரும் ஊழியம் செய்ய மாட்டேங்கிறான். அந்த ராஜாவும் அந்த தீர்க்கதரிசியும் ஊழியம் செய்ய மாட்டேங்கிறான். கோபம் பார்த்தீங்கன்னா நடைபெற வேண்டிய அருமையான ஊழியத்தை ஊழியமே செய்ய முடியாத கோபக்கணும். அது சபையில் இருக்கலாமா, குடும்பத்தில் இருக்கலாமா? மூன்றாவது 2 நாளாகுமா 26ஆம் அதிகாரம் 19 வசனம் படிங்க. 2 நாளாகுமா 26:19. பாருங்கள், இங்கே கோபம் கொண்ட கோபமாய் பேசின உசியா ராஜா, முதல்ல ஆசா ராஜா, அதுக்கு முந்தி தாவீது ராஜா, இப்போ இவர் உசியா ராஜா. இவர் என்ன செய்யறாரு? கோபம் கொண்டான் என்று ஆவியானவர் எழுதியிருக்கிறார். பேசாம இருக்கலாம்ல? கோபம் அது உள்ளத்தில் இருக்காது, அப்புறம் கோபமா பேசுறான். நீங்க இந்த வரலாறை பார்த்தால் ஒரு பிரதான ஆசாரியர் இங்க வர்றாரு. அவர் பேர் அங்க சொல்லப்படல, சொல்லியிருக்கு. அப்புறம் 80 பலவான்களான ஆசாரில் அங்க வந்து நிக்கிறாங்க. 81 பேர் இருக்கிறாங்க. 81 பேர் இருக்கிற அந்த சந்தர்ப்பத்துல இந்த உசியா ராஜா அந்த 81 பேர்லயும் கோபம் கொண்டான். அவங்க எல்லாரோடையும் கோபமா பேசினான். ஏன்? அவங்க என்ன அங்க வந்து சொன்னா, கோபம் காட்டுதல் உனக்கு அடுத்ததல்ல. நீ ராஜாவா இருந்து நாட்டை ஆள்ற ஒருத்தர் அதை செய்ததை விட்டு போட்டு எங்களை தேவன் இந்த ஆசாரிய ஒழித்துக்கு வச்சிருக்கிறாரு, நாங்க தான் தூபம் காட்டுறது, அது எங்களுக்கு உரியது. நீர் ஏன் வந்து தூபம் காட்டு, இது உமக்கு அடுத்ததல்ல, இது உமக்கு மேன்மையா லதியாவது சொன்ன உடனே நான் ஒரு காரியத்தை சொன்னா நான் யாரு? உங்களை விட பெரியவர், நான் ராஜா, நீங்க என்னை விட கீழே ஆளுங்க, நான் செய்யற போறதுக்கு நீங்க இதுக்கு தடுக்கிறீங்க அப்படி சொல்லி கோபம் கொண்டான், கோபமாய் பேசினான். தாவீது ராஜா எண்ணிக்கை ஜனத்தொகை எடுக்க விரும்பின போது அந்த தளபதி வந்து என்ன சொல்றாரு, நீர் ஏன் இப்படி எண்ணிக்கை எடுக்க விரும்புகிறீர்? யோவாபு சொல்றார், ஆண்டவர் இஸ்ரவேலரை எத்தனையோ மடங்கு பெருக பண்ணுவார். நான் ராஜனை சொன்னது செய், இதுக்கு மேல பேசாத. என்ன நடந்தது? ஜனத்தொகை எண்ணி 70,000 பேரை ஆண்டார், சர்வநாசம் பண்ணார். ராணுவத்துடைய பலமே போச்சு. இங்க பாருங்க, அதெல்லாம் அந்த சரித்திரம் இவருக்கு தெரியாம இருக்கும். இந்த உசியா ராஜா, இந்த பைபிள் பாத்தீங்கன்னா உசியா அருமையான ஒரு விசுவாசின்னு சொல்லி அந்த வரலாறு பார்க்க முடியும். கோபம் கொண்டான், கோபமாய் பேசினான். அப்படி பேசலாமா? என்ன ஆகுமா? 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது, என்னுடைய தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாம போனது என்ன? நான் மட்டும் பேசும்போது வார்த்தையினால பேசுவேன், இவனுக்கு நான் முகமுகமா பேசுறேன், இவனுக்கு விரோதமா பேச உங்களுக்கு பயம் இல்லாம போனது என்ன? அது போயிட்டாரு. என்ன நடந்தது? அந்த மிரியா உரை மலை குஷ்டரோகியானால், குஷ்டரோகம் பாதிக்காத ஒரு இடம் கூட கிடையாது. அந்த அம்மாவை கொண்டு போய் வெளியே வச்சுட்டாங்க, ஊரை விட்டே வெளியே வச்சுட்டாங்க. 7 நாள் அந்த அம்மா வெளியே இருக்கிறாங்க. ஒரு பெண்ணு தனியா இருக்க முடியுமா? அவங்க இருக்கணும். என்னாச்சு? 7 நாள் கழித்து தாங்க பலஸ்தீனாவுக்கு போனாங்க. 7 நாளைக்கு முந்தி போக வேண்டியவங்க 7 நாளைக்கு பிந்தி போனாங்க. பாலும் தேனும் ஒரு ராஜ்யத்துக்கு போறவங்க. இந்த ராஜாவுடைய பிரச்சனை என்னவென்றால், ஆண்டவர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடாம வேறொரு ஆளுடைய ஓட்டத்தில் ஓடுங்க. அந்த கோபத்துக்கு காரணம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் என்ன பார்க்க பாத்தீங்களா? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடக்கிறோம், அடுத்தவங்க ஓட்டத்தில் ஓடக்கூடாது. நமக்கு என்ன ஓட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அதுலதாங்க நம்ம ஓடணும். ஆனால் இவன் செய்த தப்பு செய்துட்டு செய்ய தீர்மானித்து தடுக்கிறதை மீறி தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு போய் தூபம் காட்ட போறான். நடந்தது என்ன தெரியுமா? உடனே அவருடைய நெற்றியில குஷ்டரோகம் ஏற்படும். உடனே இமீடியட்டா, கொஞ்சம், அதாவது காலதாமதமே ஏற்படல. சாதாரணமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க உலகத்துல,
அரசு அன்று கேட்கும், தெய்வம் நின்று கேட்கும்ன்றாங்க. அது சில சமயத்தில் உண்மையா இருக்கலாம், ஆனால் எல்லா சமயத்திலும் அது உண்மை அல்ல. அரசு ஒருவேளை அன்று கேட்கறதை போல தெய்வம் அன்றே கேட்பார்ன்றதுக்கு வேதத்தில் ஆதாரம் இருக்குது. அது என்ன தெரியுமா? the neck of the moment. கோபமா பேசுறான், அந்த நிமிஷத்திலேயே நெற்றியில குஷ்டம். என்ன நடந்தது தெரியுமா? அவனை அந்த இடத்திலிருந்து அகற்றுறாங்க. அவனும் தானே அந்த ஆலயத்தை விட்டு போறதுக்கு துரிதப்பட்டான் என்று பார்க்கும். மோசைக்கு விரோதமா பேசுறாங்க, உடனே உரைமலை குஷ்டரோகியானார். அனனியா சப்பீரால் வந்து 2 பேரும் போய் சொல்றாங்க, அன்றைக்கே அவங்களுக்கு மரணம். சபையில் இல்லாம போயிட்டாங்க, புருஷனும் மனைவியுமா. அடுத்த நாள் கிடையாது. சில வேளைகள்ல நாம் யாரிடத்துல கோவப்படுறோம், எதுக்காக கோவப்படுறோம் யோசிக்கணும். கோவப்பட வேண்டிய காரியத்துக்கு தான் கோவப்படலாம், எல்லா காரியத்துக்கும் கோவப்படக்கூடாது. இவன் கோவப்பட்டதுனால என்ன நடந்தது தெரியுமா? அந்த பைபிள் வசனம் சொல்ற காரியம் உனக்கு மேன்மையா ஐயான்னு சொன்ன உடனே குஷ்டரோகம் தோன்றிட்டு 20 வசனத்துல அவன் தன் நெற்றியில குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமா அங்க இருந்து வெளிப்பட பண்ணினார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த ஆசாரில் 81 பேர் சேர்ந்து அவனை பிடிச்சி வெளியே கொண்டு போனாங்க. கடைசியில அவன் என்ன பண்ணா, ஒரு தனித்த வீட்டுல குஷ்டரோகியா இருந்து அவன் ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடினே. யார் இவனை புறம்பாக்குனது? இந்த 81 பேரும் சேர்ந்தாங்க அவனை புறம்பாக்குனாங்க. இவன் என்ன நினைச்சான், என்னுடைய அதிகாரத்தை வைத்து இந்த 81 பேரை நான் புறம்பாக்கிறேன்னு நினைச்சான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா? நீ அவர்களை புறம்பாக்க விரும்புறியா, நான் ஒன்ன புறம்பாக்குறேன்னு சொல்லி அவனை புறம்பாக்கி போட்டான். இன்னொன்று, இந்த 81 பேரும் இந்த ஆசாரி ஊழியம் செய்யலைன்னா இவங்க பொழப்பு எப்படி நடக்கும்? இவங்க ஆசாரி ஊழியத்துல ஏகப்பட்ட வருஷங்கள் பழகிட்டாங்க. நீ வேற உத்தியோகத்துக்கு போறதுக்கு எனக்கு தெரியாது, அந்த பழக்கம் உங்ககிட்ட கிடையாது. 81 பேருடைய குடும்பம் ரோட்லயே நிக்கிறது. ஆண்டு என்ன பண்ணாரு, என்னுடைய ஊழியக்காரர்களை நீ வந்து தனிமைப்படுத்த விரும்பல இல்லையா, நான் உன்னையவே தனிமைப்படுத்த விரும்புறேன்னு சொல்லி அவன் தனித்த ஒரு வீட்டுல குஷ்டரோகியா இருந்து அப்படியே செத்து போன வரல. ஒரு விசுவாசிக்கு நடக்கலாமா? நான் சொல்றேன், ஒரு பாவிக்கு நடந்தா நான் துக்கப்படுவேன். ஆனால் ஒரு பரிசுத்தமான ஒரு ராஜாவுக்கு, இந்த உசியாவுக்கு நடக்கலாமா? நீங்க உசியா சரித்திரத்தை படிச்சு பாருங்க. இன்றைக்கு நம்மிடத்துல காணப்படுகிற காணப்படாத நல்ல குணங்கள் கூட இந்த உசியா ராஜாட்ட இருந்திருக்குங்க. ஆனால் அவன் கோபப்பட்டதுனால ஏற்பட்ட விளைவு பாத்தீங்கன்னா, சின்ன பாவம் ஆண்டவர் விடல இல்ல, சின்ன பாவம் தான். இதெல்லாம் கொலையா விவசாரமா அப்படின்னு அவர் நினைச்சாரா? நெட்டியில குஷ்டதோஷம் வச்சுட்டாரு, தனிமேல வீட்டுக்குள்ள அனுப்பிட்டாரு, காலமெல்லாம் கல்வியோட சாப்பிடாரு. இது எத்தனை பயங்கரம். அதனால இனி எந்த காரணத்தை கொண்டும் நானும் நீங்களும் இந்த கோபம் என்ற காரியம் குடும்பத்தையும் கெடுத்து போடும். இந்த கோபம் என்ற காரியம் ஊழியக்காரர்களை ரொம்ப பாதிக்கும், அது உங்களையும் பாதிக்கும். கோபத்தினால தாவீது ராஜாவும் அவரையே தீரினார், அப்படித்தான் சொல்லணும். இன்னொன்று, அந்த கோப குணத்தினால ஆண்டவர் பயங்கரமா சித்திக்க வேண்டியிருக்கு. அதனால ஆண்டவரே, உங்களுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது இந்த கோபத்தை என்னுடைய வாழ்க்கை அழைச்சி போறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 39ஆம் படிங்க. புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 39ஆம். இதை பற்றி அவர்களுக்குள்ள கடும் கோபம் மூண்டபடியினால், இங்கே கடும் கோபமான பர்னபா, பவுல் கோபப்பட்டார் என்பது இரண்டாவது. இந்த கோபத்துக்கு ஆதிகாரணம் மூல காரணம் யாருன்னு கேட்டால் அது பர்னபா தான். ரொம்ப கடும் கோபம் கொண்டான். இதனால என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஒன்றா இருந்தவங்க ரெண்டா பிரிஞ்சு போயிட்டாங்க. அதான் கடும் கோபம் கொண்ட பர்னபா. யார் மேல கோபம்? பவுல் அப்போஸ்தலன் மேல கோபம். வேற யாரு மேல அவர் கோபப்பட்டான்னு எழுதல. நான் சொல்றேன், பவுல் அப்போஸ்தலன் போய் பர்னபா மேலையும் கோபப்பட வேண்டாம். என்னென்ன பர்னபா போய் பவுல் மேலையும் கோபப்படணும். ஏன் கோபப்படணும்? ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ஏன் கோபப்படணும்? உலகம் மட்டும் செய்வாங்க. அதுல இவங்க 2 பேரும் அறியப்பட்ட ஒரு ஊழியக்காரங்க இல்லையா?
ஆரம்ப காலத்தில் இந்த அருமையானவங்க கர்த்தருடைய சபைக்கு எவ்வளவு பிரயோஜனம் இருந்தாங்க. இவங்களுக்கு இவருக்கு எதுக்கு கடும் கோபம் வரணும்? அது பவுல் மேல இந்த கடும் கோபம் என்று சொல்லும் போது பர்னபா தான் அந்த கோபப்பட்டான்னு சொல்லும்போது, இந்த கோபத்தினால என்ன செய்தார் தெரியுமா? இவரு கட்டினதே அவர் இடிச்சு போட்டார். ஒரு பெரிய கட்டடத்தை கட்டினார் இவரு, அந்த கட்டடத்தை இவரே இடிச்சு போட்டார். இவர் கட்டின கட்டடம் என்ன? பவுல் அப்போஸ்தலன் மனம் திரும்பி வந்த போது எருசலேமில் உள்ள சபையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டாங்க. மாபெரும் அப்போஸ்தலன், கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்தவன, உலகமெல்லாம் சென்று ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லவன, எருசலேம் தொடங்கி சுற்றிலும் இல்லிருக்கும் தேசம் வரையில கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சம்பூர்ணமா பிரசங்கித்தவன, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றின் நஷ்டம் குப்பையும் என்று விட்டவன, தேவனுடைய திருச்சபைக்கு உலகமெல்லாம் இருக்கிற தேவனுடைய திருச்சபைக்கு 14 நிருபங்களை பொக்கிஷமா எழுதி கொடுத்தவன, சபைக்கு அறிமுகம் செய்தது யார் தெரியுமா? இந்த பர்னபா. அப்புறம் அந்திய சபையில அந்த பர்னபாவும் இவனும் அந்த சபையுடைய வளர்ச்சிக்கு பெரிய நிலையில பாடுபட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த பவுல் அப்போஸ்தலன் கூட இருந்த குழிய தோன்றது மாதிரி அவர் கட்டின அந்த கட்டடத்தை எடுத்து போட்ட மாதிரி இப்ப பவுல் இப்படி கோபம் கட்டுறது நீ ஊழி செய்ய முடியாதுல்ல, அப்படிப்பட்ட ஒரு சங்கடம் கட்டின இடிக்கிறது மாதிரி. அப்புறம் என்ன சொன்னா, முதல்ல அவங்க 2 பேருடைய சிநேகம் எப்படி? ஆனா 2 பேரும் கட்டி தழுவி ஆண்டவர் இயேசு சிலுவையில மரித்த மரணத்தின அந்த புண்ணியவான் அந்த புரட்சிவாதி எங்கெங்கேயோ கடந்து நம்ம ஒன்றாக்கி ஊழியக்காரெல்லாம் மாற்றி 1000 மனம் திறந்து நம்மள கருவியா பயன்படுத்துறாருன்னு சொல்லி ஒருவர் அவ்வளவா நேசித்தாங்க. தாவீது ஏனோத்தான் ஒருத்தர் நேசித்தது மாதிரி. ஆனா இப்ப அவங்களுக்கு கடும் கோபம் மூண்டதுனால இப்ப நேசிக்க முடியுமா? பைபிள் என்ன வாசிக்கணும் தெரியுமா? நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சிநேகிதன் எக்காலத்திலும் சிநேகிதனா இருப்பான். அந்த சிநேகத்தை யார் பிரிக்க முடியும்? சிநேகிதன் என்று சொல்ற ஒருத்தன் எக்காலத்திலும் சிநேகிதனா இருப்பான். அப்புறம் சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டாம். சிநேகிதன் சிநேகம் பாராட்ட வேண்டும். சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும். இவங்க 2 பேருக்குள்ளேயும் கோபம் ஏற்பட்ட போது இனி சிநேகம் பாராட்ட முடியுமா? நீ அந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போவேன், உன் முகத்தை என் முகம் நான் பார்க்க மாட்டேன். இது உலகத்தில் நடக்குது. தேவனுடைய திருச்சபையில் அதுல இந்த ஊழியம் செய்கிற வட்டாரத்தில் நடக்கலாமா? ஒருத்தர் அதாவது பகை உணர்வோடு நேசம் இல்லாத நம்ம நடந்து கொள்ளலாமா? இவங்களை தவறுன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஆண்டவர் சொல்றார், நான் உங்களில் அன்பா இருந்ததை போல நீங்கள் ஒருவர் அன்பா இருங்கள், அதனால என்னுடைய செய்திகள் எல்லாரும் இருந்து கொள்வாங்க. இவங்க 2 பேரும் மோதுறாங்களே, 2 பேரும் கோவப்படுறாங்களே, கடும் கோபம் கொள்றாங்களே. கட்டினதை எடுத்ததை போல சிநேகத்தை ஒண்ணுமில்லாம ஆக்குனதை போல செய்கிறார். அதோடு இந்த கோபத்தினால் ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா? அவர்கள் இதுவரையில ஒன்றாயிருந்து காரியங்களை பலமா சாதித்தவங்க இது ஒன்றா இருக்க முடியாத நிலைமையில சாதாரண புரிஞ்சு போன அது வேற காரியம். பழைய ஏற்பாடுல வாசிக்கிறோம், ஆபிரகாமும் லோத்தும் ஒத்து போக முடியல. அடுத்தவங்க காணொலியை கூடி இருக்காங்க, பாப்பாங்க, நம்ம எல்லாரும் சகோதரர்கள். நீ வலது புறம் போனா நான் இடது புறம் போறேன், நான் இடது புறம் போனா நீ வலது புறம் போ. வித்தின் 5 minutes கூட இல்ல, பிரச்சனை ஓஞ்சு போச்சு. யாருக்கு அந்த பிரச்சனை தெரியாது. ஆனா இவங்களை பாத்தீங்களா, பயங்கரமான கோபம். இனி 2 தான், ஒன்னே கிடையாது. வெட்டு 1 துண்டு 2 அந்த மாதிரி நடந்தது. இதனால என்ன ஏற்பட்டது? உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரு 2 பட்டா கூத்தாடிக்க கொண்டாட்டம். கூத்தாடி வர்றவனுக்கு ஊர் 2 பட்டு கிடந்தா அந்த 2 பட்ட வீட்டுல ஊர்ல அந்த பக்கத்திலயும் கூத்தாடி பணத்தை வாங்கிக்கிறோம், இந்த பக்கத்திலயும் கூத்தாடி பணத்தை வாங்கிக்கிறோம். ஊரு 2 பட்டா கூத்தாடிக்க கொண்டாட்டம். பிசாசுக்கு எவ்வளவு பெரிய கொண்டாட்டம்! இந்த 2 பேரும் மோதனது கோபத்தினால. ஐயோ, யார் விளக்க முடியும்? அவர் 2 பேரும் பிரிந்து போனார்களே. அந்த பிரிவினைக்கு மூல காரணம் என்ன தெரியுமா? கோபம். விபச்சாரம் வேசித்தனம் அல்ல. அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போனது கோபத்துடைய பயங்கரமான விளைவு. அப்ப கோபத்தை சாதனை என்னலாமா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சபையில ஆண்டவர் சபையை சரீரமா வைத்து அவர் தலைவர், நம்ம அவையவங்களா இருக்கிறோம். பிரிவினை இல்லாமல் ஒன்றுக்கொன்று கவலையா இருக்கும்படி ஒரு அவையும் பாடுபட்டால் எல்லாமே பாடுபடும். ஒரு அவையும் சந்தோஷப்பட்டால் எல்லா அவையும் சந்தோஷப்படும். பிரிவினையே கூடாது. அப்பதான் ஆண்டவர் சபையை உண்டாக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பவுல் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? கிறிஸ்து பிரிஞ்சிருக்கிறாரா?
சொல்லுங்க, கிறிஸ்து பிரிச்சிருக்கிறாரா? இல்லையே. ஆனா இந்த பெரிய நிலைமையில பயன்பட்ட பர்னபா, பவுல், இயேசுநாதர் பிரிஞ்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி காரியங்களை செய்துட்டாங்களே. ஆண்டவர் பிரிச்சு வச்சுட்டாங்க, கூறு போட்டுட்டாங்களே இயேசுவானவரை. சிலுவையில பாதிகள் ஒரு கூறு போட்டாங்க, மார்பில் அடிச்சு கொண்டு போறாங்க பெண்கள். ஆனா இன்னைக்கு தேவனுடைய திருச்சபையில் ஆண்டவர் எப்படி கூறு போடலாம்? அதற்கு என்ன காரணம்? பாவம், அந்த கோபம். கூறு போட்டாங்க. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, ரூபனுடைய பிரிவினைகளால் மனோவிசாரம் விகிதி. இந்த ரூபன் பிரிவினை இல்லாம இருந்தான்னு நல்லா இருப்பான். ரூபனுடைய பிரிவினைகளால மனோவிசாரங்கள் மிகுதி. பவுல் இந்த பிரிவினைக்கு காரணம் அல்ல, மூல காரணம் அல்ல. அவரு இன்னொருத்தர் சேர்ந்து போறாங்க. ஆண்டு இந்த ஊழியத்தை ஆசிரியருக்கு நிறைய பேர் மனம் திருப்புறாங்க, சபையில சிறப்படுத்துறாங்க. கோபத்துக்கு மூல காரணம் இருந்த பர்னபா பற்றி வாசிக்கும் போது அவருடைய மனோவிசாரங்கள் மிகுதி. அந்த ஒரு ஊழியம் செய்யல, ஊழியம் செய்த அதை ஆண்டவர் அட்டூழியமா எண்ணுவார். அந்த ஊழியத்துல ஒருத்தரும் கூட கொடப்பட மாட்டார். இந்த கோப குணத்தினால ஏற்படுகிற விளைவு என்னவென்றால், அந்த கோப குணத்தினால அதற்கு முன்பு இருந்த அன்பு, ஐக்கியம், ஒருமனப்பாடு ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதாவது சொல்லப்போனா கோபம் இல்லை என்றால் ஒரு இடத்துல, அந்த இடத்துல அன்பு இருக்கும், ஐக்கியம் இருக்கும், ஒருமனப்பாடு இருக்கும். ஆனா இந்த கோபம் அந்த இடத்துல வந்துட்டா ஏற்படுகிற பயங்கர விளைவு என்ன தெரியுமா? அன்பு பாதிக்கப்படும், ஐக்கியம் பாதிக்கப்படும், ஒருமனப்பாடு பாதிக்கப்படும். நம்முடைய சபைகளை பற்றி எல்லா இடங்களும், இப்போ சென்னையில கூட போகும்போது சொன்ன ஊழியக்காரங்க மூப்பர்கள் எல்லாம் 200 பேர் கூடினாங்க. நம்ம சபைகள் சத்தியத்தை சத்தியமா போதிக்கிற போதனை உள்ள சபையில இருந்து எல்லா சபையாரும் கூட்டங்கள்ல கூட சொல்றாங்க. ஆனால் நம்முடைய சபைகள் ஆரம்பம் முதல் கொண்டு இன்றைக்கு வரையில ஒரு காரியத்தை நம்ம அறிக்கை செய்யறது என்ன தெரியுமா? நாம் சத்தியத்தை படித்தவளா இருந்தாலும் நமக்குள்ள அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை, ஒருமனப்பாடு இல்லைன்னு சொல்றோம். நான் சொல்றேன், அப்ப நம்மகிட்ட என்ன இருக்குது? அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை, ஒருமனப்பாடு என்ன இருக்குது அப்படின்னு அந்த கூட்டத்திலே கேட்டேன். இங்க பாத்தீங்களா, 2 பேரும் மோதினாங்களே, இவட்ட என்ன இருக்குது? என்ன இருக்குது இவட்ட? 133 சங்கீதம் 1 முதல் 3 வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மை இன்பமானது. நான் மதுரையில பார்த்திருக்கிறேங்க, அது எத்தனை நன்மை இன்பமானது. கர்த்தர் அங்கே ஆசீர்வாதத்தை ஜீவனையும் கட்டளை இருக்கிறார். எங்க? பர்வத்தில் அல்ல, இங்க சபையில. சபை அப்படி இருந்துச்சா, இருக்குமா அப்படின்னு கேட்டா, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல பாத்தீங்களா, விசுவாசிகளாகிய திரள் கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனும் தன்னுடைய என்று சொல்லவில்லை, சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். இயேசுவான் ஒரு பரிசுவாதிங்க, பிரிவினை இல்லாதபடி ஆண்டு இல்லாதபடி செஞ்சார். கோபத்தையே தேவனுடைய திருச்சபை விட்டு அகற்றுகிறார், குடும்பத்தை விட்டு அகற்றுகிறார், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டு அகற்றி விடுகிறார், ஆராதனை விட்டு அகற்றி விடுகிறார், ஊழியர்களை விட்டு அகற்றி விடுகிறார். சொல்ல போனால் அதாவது விசுவாசிகளுடைய ஐக்கியத்தை விட்டு கூட இந்த கோபத்தை விலக்கி விடுகிறார். இந்த கோபம் இல்லாதனால என்ன நடக்க தெரியுமா? நாம் தேவனுடைய இடத்துக்கு ஏற்றவர்களாக வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை முடிப்போம். கோபம் இல்லாதனால ஊழியக்காரர்களும் அந்த ராஜாவும் சேர்ந்து சமுதாயத்தில் ஆயிரமான பேருடைய மனம் திரும்புதலுக்கான காரணமா இருப்போம். கோபம் இல்லாதனால ராஜாவும் அந்த ஆசாரர்களும் சேர்ந்து அதாவது எழுப்புதலான பரலோகத்தில் போய் சேரக்கூடிய நிலைமையில உள்ள பஸ்காராதனை செலுத்தலாம். கோபம் இல்லாத நிலைமையில இருந்தால் பர்னபாவும் பவுலும் சேர்ந்து அதற்கு பிற்பாடு எவ்வளவு காரியங்களை ஆண்டவருக்காக சாதிச்சிருக்கலாம். ஆனா அந்த கோப குணத்தினால ஏற்பட்ட விளைவு நீங்க பாத்தீங்களா? ஐயோ, எவ்வளவு பயங்கரம். தாவீது ராஜா கோபமா இருந்தா யாரு கூட அவரால் தொடர்பு வைக்க முடியல. அப்புறம் ஆசா ராஜா அவன் சினத்தால் கடுங்கோபம் கொண்டாரு. கடைசியில தீர்க்கதரிசியை கொண்டு போய் சடையில போட்டுட்டார். கடைசியில அவரும் அதனால பாதிக்கப்பட்டு காலில் வியாதி வந்து அவரும் செத்தார். உசியாராஜா பாருங்க, அவர் கோபப்பட்டார் ஆசாரியம் மேல. என்ன நடந்தது? கடைசியில் அவருக்கு ஒரு வியாதி, தனிமைப்படுத்தப்பட்டார். அவரை புறம்பாக்கிட்டார். பர்னபா கடுங்கோபம் கொண்டாரு. அப்புறம் சரித்திரத்தை என்னத்தை பாக்குறது? இந்த பர்னபாவை பற்றி அப்புறம் என்ன சரித்திரம்? ஒரு சரித்திரம் இல்ல.
கோபம் பயங்கரமான காரியம். நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, அதாவது கொலையை எவ்வளவு எந்த கண்ணோட்டத்துல பார்க்கிறோமோ, விவசாரத்தை எந்த கண்ணோட்டத்துல பார்க்கிறோமோ, அதே மாதிரி கண்ணோட்டத்துல எதை பார்க்கணும்? கோபத்தை பார்க்கணும். சிம்சோன் கோபப்பட்டானா மாம்சத்துக்குரிய விசுவாசி, அவருடைய முடிவு எப்படின்னு பாருங்க. யோனா கோபப்பட்டார், அவருடைய முடிவை பாருங்க. நான் மரண பெரிய எரிச்சலோட செத்து போனார். இந்த பெரிய தேவடைய மனுஷர்கள் யாரு? தாவீது ராஜா, ஆசா ராஜா, உசியா ராஜா, பர்ணவா, இவங்களுக்கு எல்லாம் ஏன் கோபம் வரணும்? சாத்தானோட ஓட்டு போயிட்டாங்களோ, சாத்தானோட சேர்ந்துட்டாங்களோ, அப்படித்தான் சொல்லணும். அவன் மிகுந்த கோபம் கொண்டான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது. அது மாம்சத்தினுடைய கிரிகள் உள்ளதல்லவா கோபம். அதனால இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில நான் கோபப்பட மாட்டேன். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடத்திக்க மாட்டாது. கோபம் இல்லாத நம்மகிட்ட பெரிய காரியங்கள் செய்வாருங்க, நம்முடைய சபையில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல. அதனால தேவ மனுஷனுடைய கோபம் அப்படின்னு பேசுறோம், ஆனா இன்னைக்கு கோபம் இருக்காது. அவன் ஜெபிக்கிறான். எங்கள் அன்புள்ள பரவப்பிதாவே, ஒரு அருமையான நாளுக்காக நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நேற்றைக்கு பிரசங்கித்த பிற்பாடு அடுத்த நாளே ஒரு செய்தி அடியான் பேசணும் என்று தீர்மானித்து அது உடனே செய்தி ஆயத்தப்படுத்துகிறது என்று எவ்வளவு பிரயாசம் என்று எனக்கு தெரியும். இந்த யோசனை காரியம் கர்த்தராலே சடுதியில வந்ததென்று நாங்கள் எசேக்கியா ராஜா காலத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீ சடுதியாய்த்தான் இந்த செய்தியை கொடுத்து ஆயத்தப்படுத்த திருவெழுத்தில் பேசவும் பலன் செய்தி. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கோபம் எவ்வளவு பயங்கரமான பாவம். அதனுடைய விளைவு எங்களையும் பாதிக்கும், மற்றவர்களையும் பாதிக்கும், அதோட குடும்பத்தை பாதிக்கும், ஊழியத்தை பாதிக்கும், ஆராதனையை பாதிக்கும், சகோதரருடைய ஐக்கியத்தை பாதிக்கும். அதனால கர்த்தாவே, நாங்கள் கோபப்படாத நிலைமையில இந்த உலகத்துல வாழ நீர் எங்களுக்கு பலன் ஒப்பிடுவி, நீர் நல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் கட்டமுடைய மக்களை கருத்துல படைக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை சத்தியவசனத்தினால வழிநடத்தும்.
சுடற்படு காசினி அதிலே ஒரு காலும் மனோகர காருணி உனை நிகழ் கல்விலில் அதினாலே ஈனம் எழிய நிலை தாழெழுதுவே ஈரில்லாதடியே நீ துறவே புரிதே